இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். The God who guides us, வழிகாட்டுதல், அல்லது ஆண்டவர் வழிகாட்டும் பொழுது 5 விதமாய் வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். அதில் ஒரு 3 காரியம் மாத்திரம் இன்றைக்கு பார்த்து முடிக்க போகிறோம். எப்படியாவது 3 பார்த்து முடித்து விடலாம். முதல் காரியம் என்னவென்றால், he will guide us with a divine guide. ஒரு தெய்வீகமான வழிகாட்டுதல் இருக்கு. எப்படி என்றால், நம்ம உள்ளான ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அழகாய் அதை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 2வது, தெய்வீகமான திசைகள், அது டிவைன் டைரக்ஷன்ஸ் தெரியும். அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியாது. டிவைன் டைரக்ஷன்ஸ் நாம் பார்க்கலாம். அதாவது ஆண்டருடைய வசனம் அல்லது வார்த்தைகள் நமக்கு பின்னால் இருந்து இது வழி அல்ல அல்லது இதுதான் வழி என்று நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். 3வது காரியம் என்னவென்றால், தூதன் நம்மை வழி நடத்துகிறவனாக இருக்கிறான். தேவ தூதனே என்ன பண்ணுவானா, நம்மளை வழி நடத்துகிறவன். அதிலிருந்து தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். 4வது ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வழி நடத்துகிறதா இருக்கு. He leads us with his words. அவருடைய வார்த்தை நம்மளை வழி நடத்துகிறதா இருக்கிறது. 5வது காரியம், ஆண்டவரே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த 5 விதமான காரியத்தில் ஆண்டவர் நம்மை அழகாய் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு சில காரியங்களை பார்த்து நாம் துரிதமாய் முடித்து விடலாம். முதல் காரியம் என்னவென்றால், ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளினாலே நம்மை வழி நடத்துகிறவர். அவருடைய வார்த்தைகளினாலே வழி நடத்துகிறவர். வார்த்தையிலே எப்பொழுதுமே வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே மிகவும் ஆழமானவைகளாய் இருக்கிறது. அதுக்கு ஆழமான ஒரு காரியம் என்னவென்றால், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் எதுவுமே ஒழிந்து போவதில்லை. அவருடைய வேத வசனமானது எப்பொழுதுமே உறுதியானதாய் இருக்கிறது. அது எப்பொழுதுமே ஒழிந்தே போகவே போகாது. வானம் போய்விடும், பூமி போய்விடும், பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் போய்விடும், அல்லது நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற பெரிய காரியங்கள் எல்லாம் பூமியில எல்லாமே அழிந்து போய்விடும். ஆனால் வேத வசனமும் ஒரு காலமும் என்ன ஆவதா, ஒழிஞ்சே போகாது, ஒரு காலமும் ஒழியாது. அப்படிப்பட்ட தேவ வார்த்தை தான் நம்மை அருமையாய் வழி நடத்துகிறதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி நடத்துவார் என்று ஒரு 2 காரியம் மாத்திரம் பார்த்து நம்ம போய்விடலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். 1 Kings 17:3-4-5 பார்க்கலாம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றின்றையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். இங்க பாருங்களேன், ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நடத்தும் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். நான் ஒரு வசனத்தை வாசித்தேன் அல்லது ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், ஆண்டவர் அப்படி நடத்தினாரு, என்னை கூப்பிட்டாருன்னா அப்படிலாம் நடத்த மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவர் நடத்துவார் என்றால் தெளிவாய் அழகா அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். இதுல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, எப்பா you have to go towards the east. நீ கிழக்கை நோக்கி போக வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. அந்த கிழக்கு திசையில நீ போகும்பொழுது அங்க ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றங்கரையில இந்த இடத்துல நீ உட்கார்ந்தாதான் நீ அங்க சுகமா இருக்க முடியும், நீ அங்க பாதுகாப்பா இருக்க முடியும். உன்னை அங்க நான் போஷிப்பேன். அந்த ஆற்றின் தண்ணீரை கொண்டு நீ ஜீவனோட இருக்க முடியும் என்பதுதான் வேத வசனமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வழி நடத்துதல் எப்படி இருக்குன்னா, சரியா துல்லியமா அழகா இருக்கும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம சொல்றதுனா, ஆண்டவர் நடத்தினார்னா தெளிவா இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு காரியமும் அழகாய் செய்கிறவர். அது ரொம்ப குழப்பெல்லாம் பண்ண மாட்டார். ஒரு குட்டமொத்தமாக ஒரு வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டு ஆகாரை கொண்டு போய் ஆபிரகாம் விட்ட மாதிரி ஆகாரை நடத்தினார் அப்படின்னா, ஆகாருக்கும் தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்? கண்ணை திறந்து பாரு, அங்கே நீர் ஊற்று இருக்கிறது. இன்றைக்கு அநேக ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சத்தத்தை கேட்பதல்ல, அவருடைய வசனம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவருடைய நடத்துதல் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவர் நடத்தும் பொழுது தெளிவாய் திசைகளோட
டைரக்ஷன்ஸோட அங்க என்ன நடக்கும், அங்க எப்படி போஷிப்பார் என்பதை அழகாய் சொல்லுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த காலையில ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து வந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை என்னை நடத்த வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து வந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நடத்தினா தெளிவா நடத்தும். உங்களுக்கு குடிக்க தண்ணீர் எங்க இருக்கு அப்படின்றதையும் சொல்லுவாரு, உங்களுக்கு ஆகாரம் எங்க இருக்கு அப்படின்றதையும் சொல்லுவாரு, உங்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு என்று சொல்லுவாரு, நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? சாப்பிட்டான் தூங்கினான், சாப்பிட்டான் தூங்கினான். வேற எதாவது பண்ணானா? வேதத்தில் வேற எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அவன் செஞ்சதெல்லாம் சாப்பிடுவான் தூங்குவான். தூதன் வந்து எழுப்புவான், டேய் சாப்பாடு வந்துருச்சு எழுந்து சாப்பிட்றான். இன்றைக்கு அநேக நம்ம சரீர முயற்சினால ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நடத்துகிறார் என்றால் அப்படிலாம் ஆண்டவர் நடத்தவே மாட்டார். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் எப்படி நடத்துவார் என்றால் தெளிவாய் திட்டங்களோட வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதுல இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேத்யூ 8:8 பார்க்கலாம். நூற்றுக்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இங்க பாருங்களேன், ஒரு நூற்றுக்கு அதிபதி வருகிறான் இயேசு இடத்துல. இயேசு வாழ்ந்த காலத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், அவனை சுகப்படுத்துங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போடா நான் கூடவே வரேன். ஆனா அவனுடைய நம்பிக்கை பாருங்க, வார்த்தை எவ்வளவு பலமாய் இருக்கும். ஆண்டோடைய வழி நடத்துறது எப்படி இருக்கும்னா தெளிவாய் இருக்கும். ஆண்டோடைய வார்த்தை எப்படி இருக்கும்னா அவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சான்? சுகம் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டோடைய வார்த்தை என்னை நடத்தட்டும் அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா, ஆண்டோடைய வார்த்தை தெளிவாய் இருக்கும். ஆண்டோடைய வார்த்தையில இரண்டாவது என்ன இருக்கும்? சுகம் இருக்கும். ஆண்டவர் வராரோ இல்லையோ, இயேசு அவனோட சென்றாரா அப்படின்னா போகவே இல்லை. ஏன்னா அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வராதீங்க, உங்களுடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு போதும். இவன் வழியில திரும்பி போகும்பொழுது எதிர்க்க வேலைக்காரன் வந்து சொல்றான், அந்த சனமே அந்த நொடியிலேயே அவன் ஆயிட்டான், குணமாய் விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த காலையில ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, if you are being guided by the word of God, the word of God will show you all the things exactly, சரியாய் காட்டும். அந்த வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நீங்க இங்க இருந்து ஜெபம் பண்ணா எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கிறது? சில நேரத்தில் ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்றீங்க. ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி அங்க சுகம் பெறுவது என்றால் ஆண்டவருடைய வார்த்தை அழகா சுகத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு பலமான வார்த்தையின்படி என் வாழ்க்கை நடக்கல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் தான் பார்க்க போகிறோம். நீங்க நடத்தப்பட வேண்டும் என்றால் ஆண்டோடைய வார்த்தையினால நடத்தப்பட வேண்டும். அடுத்து இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களாங்க? ஆண்டோடைய வார்த்தையை யார் சொன்னாலும் நடக்கும். ஒரே ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 Kings 5:10 பார்க்கலாம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். இங்க பாருங்களேன், இங்க ஒரு பெரிய படை தளபதி வருகிறான். அவன் வந்த உடனே ஊழியக்காரன் என்ன பண்ணணும்னு எதிர்பார்த்தான் அப்படின்னா, அதுக்கு பின்வரும் வசனங்களை நீங்க வீட்டில் போய் பெருமையாக வாசிக்கொள்ளுங்க. அவன் யோசானா ஊழியக்காரன் போய் முழங்கால் படிட்டு ஜெபித்து வந்து அவனுடைய கரத்தை மேலே வைத்து ஜெபித்து சுகப்படுத்துவான் அப்படின்னு எண்ணிக்கொண்டு இவன் வந்து கொண்டிருக்கிறான். வந்த உடனே நம்மால் இந்த ஊழியக்காரங்க எல்லாருமே அப்படிதான், ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. அவன் என்ன பண்ணானா உள்ள உட்காந்துக்கினே ஆளை அனுப்புறான். உள்ள உட்காந்துக்கினே வரவன் 100க்கு அதிபதி அல்லது பெரிய படைத்தலைவனா இருந்தாலும் இவன் உள்ள உட்காந்துன்னு வேலைக்காரன் அனுப்புறான். வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான். அவனை போயிட்டு யோர்தான்ல 7 முறை மூழ்கி எழும்ப சொல்லு. வந்தது எதுக்குன்னு தெரியாது. வந்தவன் பெரிய ஆளா இருந்தாலும் அதை குறித்து கவலை கிடையாது. ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்களேன், நடந்தது நமக்கு நன்றாய் தெரியும். நீங்க வீட்டில் போய் பொறுமையா வாசிக்கொள்ளுங்க. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் 7 முறை முங்கி எழுதபொழுது இப்போ அந்த ஊழியக்காரன் வெளியே வந்தானா அவனுடைய வார்த்தை வெளியே வந்ததா? வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இயேசு அவருடைய வார்த்தையினால உன்னோட பேசுவார் என்றார்.
அல்லது பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுவார் என்றா, நீங்களும் நானும் பெருசா எதையும் எடுத்துட்டு போக வேண்டாம். அவர் சொல்லுகிறதை செய்யும் பொழுது நமக்கு அழகாய் காரியங்கள் மாறுதலாய் முடிகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் டைரக்டா உங்களோட பேசினா அப்படியே ஒப்பு கொடுங்க. இல்லை அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தையை நீங்க அழகா கேட்டு அதன்படி நடப்பீங்கன்னா அப்படியே ஒப்பு கொடுங்க. அதன்படியே ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறா. இல்லைங்க இது ரெண்டுல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஊழியக்காரர்கள் சொல்லுகிறத கீழ்ப்படிங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல பெரிய பிரச்சனை தெரியுமாங்க, இந்த ஊழியக்காரங்கள் எல்லாருக்கும் என்ன முளைச்சிருக்கு? கொம்பு முளைச்சிருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், உண்மையிலே நல்லது தான். எனக்கு முன்னாடி இருந்த முன்னோர்களுக்கு எல்லாருக்குமே கொம்பு முளைச்சிருக்குது. எல்லாருக்குமே கொம்பு. எலிசாவுக்கு எவ்வளவு பெரிய கொம்புனா, வந்த படை தளபதி யாரும் நல்லா தெரியும். வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நாகமான் வரான். அவனுக்கு நீ யாருன்னு தெரியல, நான் யாருன்னு தெரியல. இவன் என்ன தெரியுமா சொல்றான்? எங்க ஊர்ல இல்லாத நதியா யோர்தான் நதி. யோர்தான் நதி இன்றைக்கு 5 தேசங்களை கவர்ந்து கொண்டிருக்கிறது, அல்லது 5 தேசத்தின் வழியாய் ஓடுகிறது. யோசிச்சு பாருங்களேன், 5 தேசத்துல ஓடுற நதியில எங்க குளிக்கணும், எந்த இடத்துல முழுகுனா சுகம் கிடைக்கும் என்பதை நன்கு அறிந்தவனாய் இருக்கிறான். அவன் சொல்றான், எங்க ஊர்ல இல்லாத நதியா, எங்க ஊர்ல இல்லாத காரியமா, இதுல போய் முங்கி ஸ்நானம் பண்ணா என்னுடைய சுகம் பெற்றுக் கொள்வனா? அதெல்லாம் கிடையாது. அவன் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் அங்கீகரித்தவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளு, உன் வாழ்க்கையில ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, அல்லது கேட்கும் பொழுது, அல்லது பிரசங்கம் உன்னோட பேசப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து உணர்த்தப்படும் பொழுது நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால் உனக்கு காரியத்தை அழகாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல் காரியம் ஆண்டோட வார்த்தை தான் நம்மள என்ன பண்ணணும்? நடத்தணும். ரெண்டாவது ஒரு காரியத்தை கொடுத்து பார்க்க போகிறோம். இல்லைங்க எனக்கு வார்த்தை பற்றி எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, அல்லது எனக்கு அந்த பேசுறது புரியல, அல்லது வேத வசனம் எனக்கு வாசித்து அதை புரிந்து கொள்ள முடியல, அல்லது என்னோட ஆண்டவர் பேசுவதை என்னால் கேட்க முடியல அப்படின்னா ரெண்டாவது ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவ தூதன் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Matthew 28:2 பார்க்கலாம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதில் மேல் உட்கார்ந்தான். இங்க பாருங்களேன், ரெண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க, நம்ம தூதர்கள்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாக்கோபு தூங்கும் போது என்ன மாதிரி தரிசனம் கண்டான்? தூதர்கள் ஏறுவதும் ஏறும் போது சாஃப்டா இருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தூதர்கள் நம்ம இருக்கிற இடத்துல மேலே ஏறும்பொழுது இடம் சாஃப்டா இருக்கும். மேலேருந்து இறங்கினாங்கன்னா என்ன தெரியுமாவோ? பூமி அதிர்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருந்த பொழுது கல்லை புரட்ட வேண்டும் என்று தீர்மானிச்சு வராங்க. யாரு? அதிகாலையில அம்மாக்கெல்லாம் ஓடி வராங்க. ஓடி வருவதற்கு முன்பதாய் நடந்த விஷயம் என்னவென்றால், தூதன் மேலிருந்து வந்தானா பூமி அதிர்கிறதா இருக்கிறது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ள வேணும், உங்களை தேவ தூதன் நடத்த வேண்டும் என்றால், அல்லது தேவ தூதன் என் வாழ்க்கையில வரட்டுங்க, தேவ தூதன் என் வாழ்க்கையை கரம் பிடித்து நடத்தட்டும், தேவ தூதன் நடத்துவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா என்றால், முதல்ல நடக்கிற விஷயம் என்ன தெரியுமாங்க? உங்களை சுத்தி இருக்கிற பூமி அதிர்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிரும் போது என்ன தெரியுமா நடக்கும்? இயேசுவை மூடி வைத்திருந்த அந்த கல் தானாய் புரட்டப்பட்டு அது மேல ஏறி உட்கார்ந்து இருந்தான் பாருங்க. அது மேல என்ன தெரியுமா, நமக்கு பிரச்சனையா இருந்து அல்லது நம்ம வாழ்க்கையில மூடி வைக்கணும்ன்ற காரியத்தை தூதன் வரும்பொழுது இடம் அசைந்து அந்த பிரச்சனை மேல ஏறி அவன் என்ன பண்றான்? உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உங்களை தூதர்கள் நடத்த வேண்டும் என்றால் உங்க பிரச்சனையை அவன் தான் ஹேண்டில் பண்ணணும். உங்க பிரச்சனையை அவன் தான் கையாள வேண்டியதா இருக்கிறது. உங்க பிரச்சனை இருக்கிற இடத்தை அதை அதிர வைத்து பூமி முழுதுமா இதை உணர வைப்பது அவனுடைய வேலையா இருக்கிறது. அங்கு சுற்றி இந்த காவலாளிகள்லாம் பயந்து நடுங்கி செத்தவனை போல கீழே விழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் உங்க வாழ்க்கையில தூதன் வந்து உங்களை நடத்த ஆரம்பிக்கும் பொழுது, தூதர்கள் வந்து உங்க இடத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது, தூதர்கள் உங்களுக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பயந்து செத்தவ மாதிரி கீழே விழணும். செத்தவ மாதிரி கீழே விழணும். இன்றைக்கு நம்ம சொல்றோம், என்னை கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னா நடத்துவாரு. தூதர்களை அனுப்புங்க, முன்னாடி அனுப்புங்க, பின்னாடி அனுப்புங்க, லெஃப்ட்ல அனுப்புங்க, ரைட்ல அனுப்புங்க, அவர் பார்ப்பாரு. அதை விட மேல ஒன்று அனுப்புறேன்,
மொத்தமாக உள்ளே போயிடு அப்படின்வார். ஏன் தெரியுமா? தூதர்கள் நடத்த வேண்டும் என்றால் சில முக்கியமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்குது. ஒருவேளை நேரம் இருந்தால் சொல்லுகிறேன், இல்லைன்னா நீங்கள் அப்புறமா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னா, தூதன் மேலேருந்து வந்தால் இடம் அசையும், கீழே இருந்து மேலே போனால் இடம் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அவன் கீழே இருந்து நம்மளுடைய செய்திகளை எடுத்து சொல்லுகிறவனா இருக்கிறான், மேல இருந்து வரும்பொழுது இடத்தை உழுக்குகிறவனா இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 8:26 பார்க்கலாம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். இங்க பாருங்க, இரண்டாவது ஒரு நிகழ்வு என்றால் தூதர்கள் வந்தாலும் தெளிவா நடத்துறவங்களா இருக்காங்க. கொண்டு போய் பள்ளத்தெல்லாம் தள்ள மாட்டான். குருடனுக்கு வழி காட்டினா 2 குருடனுக்கு எங்கே விழுவாங்களாம், அந்த கதையெல்லாம் கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். நானா தெரியாம விழுந்துட்டேங்க, அல்லது நானா தெரியாம சிக்கிக்கொண்டேன், நானா எல்லாம் பண்ணிட்டேன், அந்த கதையெல்லாம் கிடையாது. தூதர்கள் உங்களை வழி நடத்துவார்கள் என்றால் தெளிவா அழகா ஆண்டவருடைய திட்டத்தின்படி உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர்களா இருக்கா. பிலிப்பி எங்கேயோ ஒரு இடத்துல ஜெபித்து கொண்டிருந்தான். ஆனா அவன் யாரோ ஒருவருக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியா, யாரோ ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல நிற்கும்படியா தூதன் தெளிவா அட்ரஸ் சொல்றான். பாருங்க, அட்ரஸை நீ போயிட்டு இந்த இடத்துல நிற்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? திரும்பவும் தூதன் வந்து சொல்லுகிறான், வருது பார் ரதம், அதனுடன் ஏறிக்கொள்ளு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ரட்சிப்பு கொண்டு வந்தான். ரட்சிப்பை கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு பிலிப்பு அங்கே இருந்தானா, அலேக்கா தூதன் தூக்கின்னு போயிட்டான். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, முதல்ல தூதர்கள் உன்னை நடத்தினா வர வேண்டும், வந்து நடத்துவார்கள்ன்றா உங்க பிரச்சனை உங்க இடம் அதிரணும். 2வது அவங்க நடத்துவாங்கன்றா அந்த வழி நடத்துதல் தெளிவாயிருக்கும், தெளிவாயிருக்கும். அந்த இடத்துல எந்த குழப்பமே வராது. ஏன் தெரியுமா? அவங்க பரலோகத்திலிருந்து நமக்காய் அனுப்பப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை உன்னை குறித்து அல்லது உன் வாழ்க்கை குறித்து, உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து திட்டங்களை நீங்களும் நானும் அறியாமல் இருக்கலாம். ஆனால் they know everything beforehand. நமக்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால 2வது ஒரு காரியம், தூதன் நடத்தினா தெளிவா இருக்கும். ஆண்டோடைய வார்த்தையும் தெளிவாக தான் நடத்தும். தூதன் நடத்தினாலும் தெளிவாக தான் நடத்துவான். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நமக்கு தெரிஞ்ச பகுதி தான். ஜெனிசிஸ் 19:16 பார்க்கலாம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையும் அவன் 2 குமாரர்களின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இங்க பாருங்க, 2வது ஒரு காரியம் என்ன, 3வது காரியம் என்னன்னா, தூதன் நடத்தும் பொழுது அவன் நீங்க டிலே பண்றீங்க வச்சுங்களேன், டிலே பண்றீங்க, அவருடைய திட்டத்தில் நீங்க டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்க கையை பிடிச்சி தர் 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 தர்னு இழுத்துட்டு போய் மேலே விட்டுருவான். சில நேரத்தில் நமக்கு தெரியாது என்ன, நம்ம வாழ்க்கை இப்படி ட்ராக் ஆகி நின்ன இடத்துல இருந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு அப்படியே வேகமாக நம்ம கடந்து போகிறோமே, எங்கேயோ ஒரு இடத்துல அவன் இழுத்து கொண்டு போகிறானே, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று தெரியல, என் வாழ்க்கை எல்லாம் மாறுகிறதை போல இருக்கிறது, என் வாழ்க்கையில் சடனாக சேஞ்சஸ் உண்டாகிறது, என்னுடைய சரீரத்தில் சடனாக சேஞ்சஸ் உண்டாகிறது, என் சூழ்நிலைகள் திடீரென்று மாறுகிறது என்றால் ஒப்பு கொடுத்துரு. காரணம் தெரியுமா? சில நேரத்தில் தூதன் நீ லேட்டாக நிற்க அவனே உன் கையை பிடிச்சி தர் தர் தர்னு இழுத்துட்டு போயிடுவான். நீ நிக்கணும்னு அவசியமே, நீ நின்னா அவனுக்கு தெரியும் என்ன ஆகும். சோதோம் கொமோரா என்ன ஆயிற்று என்று இன்று வரைக்கும் சரித்திரம் சொல்லி கொண்டிருக்கிற. திரும்பி போய் பார்த்தாலும் என்ன ஆகணும்னு நமக்கு தெரியும். திரும்பி பார்த்தவளும் இன்ற வரைக்கும் சரித்திர ஹிஸ்டரியில இடம் பிடித்தவளாக இருக்கிறா. ஆனா திரும்பி பார்க்காம போனவங்க தப்பிச்சிட்டாங்க. காரணம் என்னவென்றால் they understand who has caught their hand. அவங்களுக்கு தெரியும் அவங்களை கரம் பிடித்தது யார் என்று. இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தூதனை அனுப்பி கரம் பிடித்து he make things fast and துரிதமாய் சில காரியங்களை செய்து இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பாதுகாப்பான இடத்துல கொண்டு போன வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா? நம்ம தூதன் பேச்சும் கேட்கறது இல்லை, வசனத்தையும் கேட்கறது இல்லை, ஆண்டுடைய வார்த்தையும் கேட்கறது இல்லை, இருந்த இடத்துல அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கிறது. கடைசியில் என்ன தெரியுமா நடக்கும்? தூதன் கையை விட்டு போயிடுவான். யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி திரும்பி பார்த்தோமோ தூதன் கூப்பிட்டானா அப்படியே கையை விட்டு போயிட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க, வீட்டை 4 பேர், வந்தவன் 2 பேர். ஸோ ஒரு தூதன் எத்தனை பேரை பிடிச்சிருக்க முடியும்? 2 பேர் 2 கையில், லெஃப்டில் 1 ரைட்டில் 1.
அவன் இழுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். யாரு? தூதன் 2 மகள்களையும் கூட்டு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு தூதன் லோத்து மனைவியை இழுத்து ஓடிக்கிட்டே இருக்கிறான். லோத்து மனைவி திரும்பின பொழுது தூதன் என்ன பண்ணிருக்கணும்? இழுத்துருக்கணும். இழுத்தானா? கடன் விட்டு போயிட்டான். இன்றைக்கு அந்த அம்மா அங்கே தான் நின்றுட்டு இருக்கு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, when the angel of the Lord will lead you, உன்னை தூதன் நடத்துவான் என்றால் அவன் இழுக்கிற இழுப்புக்கு நீ ஓடிட்டினா பாதுகாப்பா இருப்ப. இழுக்கிற இடத்துல இழுக்காம நீ நின்னுட்ட, அங்கேயே நிற்க வேண்டியதான் வாழ்நாள் முழுதுமா. வாழ்நாள் முழுதுமா. அந்த அம்மா எப்போ செத்துச்சுன்னு யாருக்கா தெரியுமா? திரும்பி உடனே செத்துச்சா, இல்லை திரும்பி அரை மணி நேரம் கழிச்சு செத்துச்சா, அல்லது திரும்பி 3 வருஷம் கழிச்சு செத்துச்சா அப்படின்லாம் கிடையாது. திரும்பினவள் அப்படியே நின்று விட்டார். இன்றைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளு, உன்னை தூதன் நடத்துவான் என்றால் இழுக்கிற திசைக்கு ஓடி விடும் பொழுது ஆண்டவர் உன்னோடு இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஆண்டவர் தூதர்களுக்கு என்ன பண்ணுகிறார்னா, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறவரா. பாருங்களேன், 3 விதமா தூதர்கள் நம்மளை வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. ஒன்று, பூமி அதிரும் அவங்க வந்தாங்கன்னா. 2வது நம்ம பார்த்தோம், அவங்க தெளிவான டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 3வது, அவங்களை உங்க கரம் பிடித்து உங்களை வேகமா எல்லா இடத்துலையும் அழைத்து செல்லுகிறவர்களாக இருக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் செய்வது யார் என்றால் அவருடைய தூதனை நமக்காய் அனுப்புகிறவர். ஒருவேளை இந்த காலையில ஆண்டவனை வழி நடத்தட்டும் என்று நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால் அவருடைய வழி நடத்துதல் எப்படி இருக்குன்னா, ஒன்று, வார்த்தையின்படியே அழகாய் வழி நடத்துகிறவர். அவர் அழகா வார்த்தையின்படியே நடத்துகிறவர். இல்லைங்க, எனக்கு அது சரிப்பட்டு வரல அப்படின்னா தூதனை, அவருடைய தூதனை நமக்காய் அனுப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, சத்தியத்தை கேட்கும் பொழுது நீ ஒப்பு கொடுத்து வரல அப்படின்னா நீ பரலோகம் வர்றதுக்கு ஆண்டவர் 2வது ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. என்னன்னா, மேல இருந்து தூதனை கீழே அனுப்புறாரு. அதுக்கும் நீ ஒப்பு கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கிறா. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். இந்த வர தூதனுங்க என்னெல்லாம் பண்ணுவானுங்கன்றதை பார்க்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் டானியல் 6:22. பக்கம் தெரியலனா 1039ஆம் பக்கம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இங்க பாருங்க, 3வது அடுத்த ஒரு பெரிய காரியம் என்னன்னா, தூதர்களை அவங்க வந்து அங்கதான் அனுப்புறாரு, பரலோகத்துல இருந்து தான் அனுப்புறாரு நமக்காக. கீழே தூதர்கள்லாம் நமக்கு செட் ஆக மாட்டாங்க. அப்போ தூதர்கள் வரும்பொழுது என்ன தெரியுமா பண்றாங்க, நமக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் கட்டி விடுகிறவர்களாய் இருக்கிறாங்க. சட்டம் தானியேலுக்கு விரோதமாய் இருந்தது. சட்டத்தோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் தானியேலுக்கு விரோதமாய் இருந்து விட்டார்கள். ஆனா ஆண்டவருக்கு தானியேல் வேணும். ஆண்டவருக்கு என்ன யார் வேணும்? இப்போ உணவு ஆண்டவருக்கு நீயும் நானும் வேணும். வானான்னு நினச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு காலையில் பாதி பேர் தூக்கம் வந்திருக்கும். தூக்கம் வரலன்னா கூட தூக்கம் வந்திருக்கும். எப்படியோ வரும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் கூட தூக்கம் வரும். ஏன்னா ஆண்டருக்கு அவங்களாம் என்ன பண்ணல, தேவையில்லை. மகனே, இந்த சத்தியத்தை கேட்காத நீ நித்திரை அடைவாக, ஏனென்றால் நீதிமானுடைய நித்திரை ஆண்டோடைய பார்வைக்கே. இப்போ சொல்ல மாட்டீங்களே. ஆமாம். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இங்கே தூதனை அனுப்பும்போது ஏன் அனுப்பினார்னா ஆண்டருக்கு யார் வேணும்? தானியேல் வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருக்கு உன்னை வேண்டும் என்பதற்காகவே உன்னை வார்த்தையினால ரட்சித்து தூதனை கொண்டு வழி நடத்த ஆண்டவர் காத்து கொண்டிருக்கார். தூதன் வந்தவன் என்ன தெரியுமா பண்ணா, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுல ஒரு ஹிடன் கமாண்ட்மெண்ட் இருக்கு. என்ன தெரியுமா, வந்த தூதன் தான் சிங்கத்தோடைய வாய்களெல்லாம் கட்டினான். தானியேல் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, ஆண்டவரே, ராஜாவே, நான் உனக்கு முன்பதாக நீதி கேடு எதுவுமே செய்யல. எந்த நீதி கேடும் அவன் செய்யவே இல்லை. அப்படின்னா he was so righteous in his work. அவன் செய்கிற வேலையில ரொம்ப உத்தமனாய் தெளிவாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், தூதன் வந்து உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது எல்லாத்தையும் அழகா கட்டணும், அழகா செய்யணும்னா உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, அது தானியேல் என்ன வேலை செஞ்சு கொண்டிருந்தான் அப்படின்னா உலக பிரகாரமான வேலை தான் செய்து கொண்டிருந்தான். அவன் அரசாங்கத்தில் ஒரு பொறுப்புல இருந்தான். ஆனா இருந்த வேலையில நீதி கேடான எந்த வேலையும் என்ன பண்ணல.
ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, உங்க வாழ்க்கையில தூதன் நடத்தணும் அப்படின்னா ஒன்று முதல்ல சொன்ன 4 விதத்துல ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவருடைய தூதர்களை அனுப்பி நடத்துவார் என்று நாம் பார்த்தோம். வரும்பொழுது 3 காரியங்கள் நடக்கும் என்று நாம் பார்த்தோம். இல்லைங்க, இந்த 3 காரியம் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்கல அப்படின்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு, நீ செய்கிற வேலையில நீதிக்கேடு எந்த வேலையும் செய்யாதபடி நீதி உள்ளவனாய் நீ இருக்கும் பொழுது ஆண்டவர் தானாகவே தூதனை அனுப்புகிறவராய் இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே எனக்கு முன்னாடி ஒரு தூதன், பின்னாடி ஒரு தூதன், பக்கத்துல ஒரு தூதனை அனுப்புங்க. எங்க போறோம்? வேலைக்கு போறோம்னு சொல்றோம் வச்சுங்களேன். உதவி எங்கே போறோம், நம்ம போற இடம்லாம் ஆண்டருக்கு விரோதமான இடம் தான் வச்சுங்களேன். அப்போ போகிறப்போ ஆண்டர்கிட்ட சொல்ற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் எப்படியாவது ஒரு தூதனை எனக்கு அனுப்பிடுங்க. அவரு பார்ப்பாரு, நீ முதல்ல நீதி உள்ள காரியங்களை தேடுகிறாயா, நீதிக்குற காரியங்களை செய்கிறாயா, அதுக்கப்புறம் நான் அனுப்புற தூதன் உனக்கு செயல்படுவான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தூதர்கள் இருக்கிறார்கள், நம்மோட இருக்கிறார்கள். ஆனா அவங்க செயல்படாம இருக்க காரணத்தினமா சில நேரத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு டேபிளில் சாப்பிட போறீங்க, ஒரு ஹோட்டலில் ஒரு டேபிளில் சாப்பிட போறீங்க, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்க டேபிளில் இருக்க 4 பேர்ல ஒரு ஆள் திடீர்னு அந்த டேபிள் மேலேயே வாந்தி எடுத்துட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையில தூதன் அப்படிதான் முகம் சுளிக்கிறவனாக இருக்கிறான். அப்படிதான். ஏன் தெரியுமா? நம்ம எல்லா காரியமும் உலகத்துல அவருடைய நீதியின்படி செய்வது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து ஜெபம் பண்றோம், ஆண்டவரே தூதன் வலது கையை பிடிக்கிட்டோம், ரைட்டு கையை பிடிக்கிட்டோம், லெஃப்ட் கையை பிடிக்கிட்டோம், காலை பிடிக்கிட்டோம். அவன் காலை பிடிச்சி துணி துவைக்கிற மாதிரி துவைக்காம இருந்தா சந்தோஷம். ஏனென்றால் ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்களேன், நீயும் நானும் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம். தானியேல் தைரியமாய் சொன்னான் பாருங்க. வெளியே வந்த உடனே அவன் சொல்றான், நான் சிங்கம் வந்து தூதன் வந்து சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுட்டான், நான் உன்னுடைய காரியத்துல எந்த நீதி குறைவான நீதி கேடான விஷயங்களும் பண்ண. நீ உன் வாழ்க்கையில தூதன் நடத்தணும்னா உன் கையில இருக்கிற எந்த வேலையா இருந்தாலும் அதுல நீதி உள்ளவனாய் இரு. அப்படி இருந்துட்டுன்னு வச்சுக்க, நீ வந்து என்கிட்ட கேளு, நீ நான் சேர்ந்தே ஜெபம் பண்ணலாம். ஏன் ஆண்டவரே இவர் எல்லா நீதிக்குரிய காரியங்களை செய்தும் தூதன் இவரை கரம் பிடித்து நடத்தலை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தூதன் நடத்துவதே கிடையாது. எத்தனை பேர் நீங்க இந்த காலையில சொல்ல முடியும், என் கூட தூதன் பேசுறாங்க, என்னை கரம் பிடிச்சிருக்கிறாங்க, நான் உணர்ந்திருக்கிறேங்க, என் வலது கையோ இடது கையோ அல்லது என் தோல் மேலையோ தூதனுடைய கரத்தை போட்டு அவன் என்னோட பேசி தெளிவா நீ இந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு என்னோட தூதன் சொன்னான் என்று சொல்ல முடியும். அப்படி சொல்லலைன்னா ஒன்று ஒப்புக்கொடு, இனி என் வாழ்க்கையில வேதத்துக்கு விரோதமான காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படி செய்யாம இருந்தாலே போதுங்க, தூதன் அழகாய் நடத்துகிறவனா இருக்கிறா. கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். என்னவென்றால், 3வது, யெகோவாகிய தேவன் டைரக்டா வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவரா, உங்களை நடத்துகிறவரா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்கள் முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜன்னலிலிருந்து விலகி போகவில்லை. இங்க பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வரும்பொழுது அவரே டைரக்டா வந்துட்டாரு. அவரே இங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவங்கள நடத்தணும்னா எப்படி வேணா நடத்திருக்கலாமா இல்லையா? மோசேவை அனுப்பினாரு, மோசே கிட்ட கோலை கொடுத்தார், கூட ஆரோன் அனுப்பினார். இவ்வளோ செஞ்சவர் அவர் ஏன் வரணும்? நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், அவர் வந்தாதான் இவங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை தெரியும். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே டைரக்டா இன்டர்வியூன் ஆயிடுவார், உள்ள வந்துருவார். உள்ள வந்து டைரக்டா நம்ம மேல இருந்து எல்லா காரியத்தையும் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்காமல் இருப்போம். சில நேரத்தில் தூதர்கள் வந்து எச்சரித்தோ, தூதர்கள் நம்மளை நடத்த வந்தாலோ அவங்கள உதாசீனப்படுத்தி விடுவோம். ஆனா 3வது, அவரே டைரக்டா என்ன பண்றாரு? உள்ள வந்துருவார். இப்ப யோசிச்சு பாருங்களேன், அது பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும் வழி நடத்துவேன் என்று உங்களை கரம் பிடிப்பார் என்றால் டைரக்டா அவரே வந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஆண்டவர் நடத்துறத கூட நம்ம உதாசீனப்படுத்தி விடுகிறோம். யோசிச்சு பாருங்களேன், உலகம் முழுதுமாய் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு சேதங்கள் வந்தாலும், எவ்வளவு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டே தான் இருக்கிறார். நடத்தி கொண்டே.
3 வேளை மூக்கு பிடிக்க தின்னலனாட ஒரு வேளை உருப்படியாக தின்னுட்டு இருக்கோம், அப்படி தானே? இப்போ இங்கே நான் ஒரு வேளை கூட உருப்படியாக சாப்பிட்டதே இல்லைங்க அப்படின்னு கை தூக்குங்க பார்ப்போம். யாராவது இருக்கிறீங்களான்னு? யாராவது ஒருத்தராக இருக்கிறீங்களா? ஒரே ஒரு பாப்பா இருக்குது. பாப்பா போகும்போது வாமா ஊட்டச்சக்தி என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அப்போது இல்லை, அந்த பாப்பா தலை சொரிஞ்சது பார்த்தேன், ஏன்னா நீங்கள் எல்லாம் தூங்குறீங்களான்னு செக் பண்ணேன். அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிடலனாட ஒரு வேளை உருப்படியாக சாப்பிடுவார். யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு உலகத்தில் அநேகருக்கு ஒரு வேளை ஆகாரம் கூட இல்லை. ஒருவேளை நீங்க போட்டிருக்க ஆடை படைசா இருந்தாலும் அதை பார்ப்பதற்கு அழகாவது கொடுத்துருக்காரா இல்லையா? இன்றைக்கு ஆடையே இல்லாத எவ்வளோ பேர் இருந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க தூங்குவதற்கு ஒரு நல்ல இடம் இல்லைன்னா கூட வாடகைக்காவது ஒரு வீட்டை கொடுத்துக்கிறார். நம்ம சொல்றோம் எங்கெங்க ஆண்டு வீட்டை கொடுத்தார். எத்தனை பேர் வீடே இல்லாமல் பிளாட்ஃபார்ம்ல தூங்கினுக்கிறான்? உனக்கு வாடகைக்காவது ஒரு வீடை கொடுத்துக்கிறாருல, வாடகை கொடுக்கறதுக்கு அந்த பணத்தையாவது கொடுத்துருக்காருல. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் உன் வாழ்க்கையில வந்து நடத்துவார் என்றால் தெளிவா எல்லாவற்றையும் வைத்து நடத்துகிறவர். ஆனா நம்ம அதை உணர்வதே கிடையாது. இன்றைக்கு அநேகர் அதை உணர்ந்து கொள்வதே கிடையாது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் 2 காரியத்தை பார்த்து முடிச்சிடலாம். சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்கிறோம். 139 சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இங்க பாருங்களா, அப்படியே இன்னொன்னு வாசிருங்க. ஏசாயா 41:13 வாசிருங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இங்க பாருங்களா, 2 காரியங்கள். ஒன்று என்னவென்றால், நீங்க எங்க போனாலும் ஆண்டவர் இருப்பார். சில நேரத்தில் நீங்க பைபிள் எடுத்துட்டு போகாம போயிடுவீங்க. சில நேரத்தில் பைபிள் எல்லா இடத்துலையும் பைபிள் எடுத்துட்டு போறேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். பரவாயில்ல, ஸ்டாண்ட் உங்களை ஆசீர்வதிப்பார். ரைட், வெரி குட். ஆண்டவர்களை ஆசைப்பா எல்லா இடத்துலையும் போய் எடுத்துகிட்டு போங்க. அதுதான் அவசியம், அதுதான் நல்லது, அதுதான் நம்மளை பாதுகாக்கும். அப்படி எடுத்துகிட்டு போகலன்னா கவலைப்படாதீங்க. இனிமேல் என்ன பண்ணுங்க, எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்குன்னு ஃபோனில் இருக்குதுன்னெலாம் காட்டக்கூடாது. ஃபிசிக்கல் பைபிளை கையில் இருக்கணும். ஓகேவா? ரைட். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அது உங்களோட நான் விட்டுறேன், அதில் நான் வாதம் பண்ணல. அப்போ ஒன்னால யோசிச்சு பாருங்களேன், சில நேரத்தில் நம்ம பல இடத்துல பைபிள் எடுத்துகிட்டு போவது கிடையாது, மறந்து விட்டு போயிடும். என் கொடுக்குறவங்க சில பேர் பிரசங்கம் பண்ணும்போது பைபிள் மறந்துட்டு வந்துடுவாங்க. பிரசங்கம் பண்ண வரும்போதே பைபிள் வந்துடுவாங்க. நான் கூட மறந்துருக்கேன், அப்புறம் விட்டுட்டு ஓடுவேன். ஐயோ, பைபிள் பேக்கோட விட்டு வந்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சில நேரத்தில் எங்கே இருந்தாலும் இல்லைனாலும் அவருடைய கரம் நம்மை விட்டு விலகாமல் இருந்து கொண்டே இருக்கு. ஒருபோதும் விலகாது. எங்கே இருந்தாலும் அவர் நம்மோட இருக்கிறவராக. அதுக்கு முந்தின 139 சங்கீதம் முந்தின பகுதியை வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவன் வரிசையாக சொல்கிறான், நான் இங்கே இருக்கிறேன், அங்கே நீங்கள் இங்கே இருக்கீங்க, நான் இங்கே இருக்கிறேன், அங்கே போனாலும் நீங்கள் இருக்கீங்க, நான் அங்கே படுக்க போட்டால் அங்கே இருக்கிறீங்க, எங்கே தான் நீங்கள் இல்லை அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன் டைரக்டாக இன்டர்வியூன் ஆகி உன்னை நடத்தணும் தீர்மானித்து விட்டார் என்றால், உன்னை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று தீர்மானித்தா, அவர் உன் வலது கையை தான் பிடிச்சி நடத்துகிறவராக இருக்கிறார். ஏன் இடது கையை பிடிக்க மாட்டாரு அப்படின்னா, இடது கைனா லெஃப்ட் தானே. ஏன் இடது கையை பிடிக்க மாட்டார் அப்படின்னா, இட்ஸ் அ மெடிக்கலாக பிடிக்க மாட்டார். ஏன் தெரியுங்களா? நீங்கள் ஒருவேளை சயின்ஸ் படித்தவங்கள, ஐ மீன் லைக் அனாட்டமி ஃபிசியாலஜி படித்தவங்களை கேட்டு பாருங்கள். லெஃப்ட் கையில் தான் நரம்பு டைரெக்டாக ஹார்ட்டுக்கு போகிறதாகுது. சில நேரத்தில் கை பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைங்க இழுத்துக்குனே ஓடும் தெரியுமா? மிட்டாய் கடை பார்த்து இப்போ குழந்தைங்களை கூட்டு போனீங்கன்னா கை பிடிச்சுன்னா போவீங்க. அது என்ன பண்ணும், மிட்டாய் கடை பார்த்தோன்னே அங்கேயே ஜவ்வு மிட்டாய் மாதிரி அது ஒட்டின்னு இருக்கும், இழுத்துன்னு வர வேண்டியதாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம கூட அப்படி தான் உலகத்தை பார்த்து அங்கேயே நின்று இருப்போம். அப்போ அவர் லெஃப்ட் கையை பிடிச்சி இழுத்தாருன்னா, அவர் இருக்கிற பலத்துக்கு பிடிச்சி இழுக்கும் போது உள்ளகிற நரம்பு கட்டாயி அங்கேயே பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? தேவசாயல் மாறி பாட்டை பாடிடுவோம். அதனாலேயே அவர் வலது கையை பிடிக்கிறவராக இருக்கிறார். புரியுதுங்களா? எல்லாமே நான்லாம் பைபிள் வாசிக்கும் போது ஏன் இந்த வசனம் இப்படி எழுதியிருக்காருன்னு ஆராய்ச்சி பண்ணுவேன். யோசிச்சு பாருங்களேன், லெஃப்ட் கையை பிடிச்சி அங்கேயே போயிடுவோம் நம்ம. ஏன்னா நம்மளாம் அப்படி தான். நீங்கள் எப்படி தெரியல, நானும் அப்படி தான். ஏதாவது மிட்டாய் கடையை பார்த்தா அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துருப்பேன். திடீர்னு வேகமாக இழுக்கிறாருன்னா, அவர் இருக்கிற பலத்துக்கு இழுக்கும் போது என்னென்றால் அவருடைய கரம் பயங்கர பலமானதாக இருக்கிறது. அப்போ ரைட்டு கையை பிடிக்கும் போது தரத்தரன்னு இழுத்துனாது போயிடுவார். அதனால தான் என்னமோ தெரில, ஒவ்வொரு நாளும் இழுத்து கொண்டே போய்கொண்டிருக்கிறார். அருமையான என்னோட இருக்கிற விசுவாசிகளை நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் நடத்த தீர்மானிப்பார் என்றார், இஃப் காட் ஹஸ் டிசைடட் டு கைட் யூ, உங்களை எல்லா வழியிலையும் எச்சரித்து நடத்தி கொண்டே இருப்பார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை வாசி நம்ம முடித்து விடலாம். சங்கீதம் 37 சங்கீதம் 24 வசனத்தை வாசிக்கலாம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இங்க பாருங்களேன், கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போறோம். என்னன்னா, நம்ம விழுந்தாலும் கீழே விழ மாட்டோமா? ஏன்னா கர்த்தர் தம்முடைய கரத்தினால என்ன பண்றாரா? தாங்க.
நீதிமானை தாங்குவது என்றால் எப்படி தெரியுமா தாங்குவாரு? நீங்க விழுந்தாலும், அடுத்த இன்னொன்னு வாசிருங்க, 145:14 வாசிருங்க, கீழே விழுந்தாலும் தம்முடைய கரத்தினாலே அவர் தாங்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிறவனையும் மடங்கடிக்கப்பட்டவனையும் என்ன பண்றாரா? தூக்கி விடுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு 3 காரியங்கள் பார்த்தோம். ஒருவேளை ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்றால் 3 விதமான காரியங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். ஒன்று, வார்த்தையினால தெளிவாய் நடத்துகிறவர். If you say that God has guided you, அல்லது நீங்க ஆண்டவர் என்னை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், எதனால உன்னை நடத்துறார்? வார்த்தையினால நடத்துறாரா, இல்ல தூதன் அனுப்பி நடத்துறாரா, இல்ல டைரக்டா அவரே இறங்கி நடத்துறாரா? அவர் இறங்கி நடத்தினாலும் பலமான காரியங்கள் நடக்கும். தூதன் வந்தாலும் உன் வாழ்க்கையில பலமான காரியங்கள் நடக்கும். வேத வசனம் வந்தாலும் பலமான காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் நடக்காம உன் வாழ்க்கையில எந்த வழி நடத்துதலும் வரவே வராது. இதற்கெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை வழி நடத்து என்று கேட்கும்பொழுது அழகாய் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த காலையில அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வழி நடத்தும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நடத்துங்க, ஆண்டவரே என்னை நடத்துங்க என்று கேட்கும்பொழுது அவர் அழகாய் நடத்துகிறவர். சூழ்நிலைகள் மாறலாம், நம்ம வாழ்க்கையில முற்றிலுமா எல்லாமே மாறலாம். எல்லாம் கைவிட்டு போயிருக்கலாம், அல்லது எல்லா சூழ்நிலையும் நமக்கு எதிராகவும் இருக்கலாம், அல்லது கெர்ச்சிக்கிற சிங்கத்தின் நடுவில் நம்மளை தூக்கி போட்டு இருக்கலாம். கவலைப்படாத, ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு இருக்கும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை உன்னை வழி நடத்தும் என்றால், சரியா துல்லியமா எங்க ஜிபிஎஸ் படி இருக்கணுமோ அந்த இடத்துல தான் உன்னை கொண்டு போய் நிறுத்துகிறவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை இந்த எலியா வேற இடத்துல இருந்திருந்தா வச்சுங்களேன், அவனை கொன்று போட்டிருப்பார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ இந்த திசையில, கிழக்கு திசையில, இந்த நதிக்கரை அண்டையில இந்த இடத்துல நீ இருந்துக்கோ, அந்த தண்ணி தான் நல்ல தண்ணி, அந்த தண்ணியை குடி, உன்னை நான் போஷிப்பேன், அங்க பாதுகாப்பா நீ இருப்பா என்று வார்த்தை கொண்டு அழகாய் நடத்தினார். இன்றைக்கு அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவ்வளவு வார்த்தை அவ்வளவு பலனுள்ளதாக இருக்கிறது. இந்த காலையில ஆண்டவரே எனக்கு அப்படி நடத்துங்க ஆண்டவரே, துல்லியமா என் வாழ்க்கையில நடக்க வருகிற காரியங்களை எனக்கு காண்பீங்க, துல்லியமா என் வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே என்று கேட்கும்போது, வார்த்தையின் தேவன் உன்னை அழகாய் நடத்துகிறவராய் தூதனை கொண்டு நடத்தும் பொழுது பலமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். எதுவுமே நடக்காம எல்லா காரியம் நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கின்றா, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே உண்மையா பரத்திலிருந்து ஒரு தூதனை எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே. அந்த தூதன் வரும்பொழுது உன் நிலம் அதிர்கிறதா இருக்கு, உன் பிரச்சனைகள் அதிர்கிறதா இருக்கு, உன்னை சிறையில வைத்தவர்கள் செத்தவனை போல கீழே தள்ளுகிறவனாய் இருக்கிறான். இன்றி உன் வாழ்க்கையில சிறைச்சாலை என்பது கிடையாது, கல்லறை என்பது கிடையாது. அந்த தூதன் வந்தபொழுது கல்லறைகள் திறக்கப்பட்டது. அங்க இருக்க பிரச்சனை எல்லாம் வழியாய் மாறிவிட்டது. வந்த ஸ்திரீகளுக்கு கல்லறை திறந்து வழிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் தூதன் வருவான் என்றால் உன் வாழ்க்கையில துல்லியமான காரியங்களை செய்கிறவனாய் இருக்கிறார், பிரச்சனைகளை விடுதலை தருகிறவனாய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் உனக்கு அனுகூலமாய் ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் உனக்கு எதிராக இருக்கிற காரியங்களையோ கட்ட வேண்டிய விஷயங்களையோ அழகாய் கட்டுகிறவராய் இருக்கிறார். தானியேல் உள்ளே விழுவதற்கு முன்பதாகவே சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் உனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் அதை கட்டுகிறவர் தூதனை அனுப்புகிறவராயிருக்கிறார். அழகா தூதனை அனுப்பி அழகா கட்டி விடுகிறவராய் இருக்கா. இல்லைங்க நான் இதுலயும் மிஸ் பண்ணிட்டேன், என்னை பிசாசு விழுங்கி விட்டா, பிசாசு கடிச்சு கொதறி விட்டா, என் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்தித்து விட்டேன் என்று நீ சொல்வாய் என்றா, சொல்லி இங்கே இருப்பாய் என்றா, ஆண்டவரே உன்னை நடத்துவதற்காக இன்றைக்கு உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். யெகோவாகிய தேவன், பிதாவாகிய தேவன் உன் மேலே இருந்து அவர் எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை அணுகாதபடி உன் ஜீவனை பாதுகாப்பது, உன்னுடைய வலது கரத்தை பிடிப்பது, நீ விழுந்தாலும் எழுந்து நிற்க வைப்பது, நீ தள்ளுண்டு போனாலும் உன்னை மீண்டும் நிறுத்துவது பிதாவுடைய சுத்தமாயிருக்க. இந்த காலையில ஆண்டவரே என்னை அப்படி நடத்துங்க ஆண்டவரே என்று கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் அப்படி நடத்துகிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில எங்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும்
ஒன்று வார்த்தையின்படி நடத்துங்க ஆண்டவரே. வார்த்தை தேவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தை பூமியில நீர் பிறந்தீர். எங்களை வார்த்தையின்படி நடத்துங்க. இல்லை எங்களுக்கு தூதன் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு தூதனை அனுப்புங்க ஆண்டவர். அந்த காலையில் மேலேருந்து தூதன் வரட்டாண்டவர், கீழே இருந்து போகிற தூதன் எங்களுடைய அழுகையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுடைய கூக்குரலை எடுத்துக்கொண்டு போகிறா. மேலேருந்து வர தூதன் எங்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். அப்படி மேலேருந்து தூதனை வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கொண்டு வாங்க. இல்லை நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் நீரே வந்து கரம் பிடித்து தள்ளி உண்டு போனாலும் கீழே விழாம உங்க கரத்துல தாங்கி இயங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.